ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா ஒரு முக்கியமான அவசர செய்தி அவசரமா சொல்றதுக்காக தான் ஓடோடி வந்தேன். நான் சொல்றதை முழுவதுமாக கேட்டு முடிக்கும் இந்த நொடியே நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேரும். நான் உனக்கு கொடுக்க வந்ததை யாராலும் தடுக்கவோ தவிர்த்து விடவோ முடியாது. நீ ஆசைப்பட்டபடி, நீ நினைச்சது போல உன் வாழ்வில் எல்லா விருப்பங்களும் இப்போது நிறைவேறி உனக்கு தேவையான மன ஆறுதலும் உன்னிடம் உண்டாக போகுது. எதையாவது மனசுல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. உனக்காக உன்னை நோக்கி வந்த நான் இப்போது நீ எதிர்பார்த்த விஷயங்களை முடிச்சு தரப்போறேன். உன் மனசுதான் எல்லா விஷயங்களிலும் உனக்கு பிரச்சனையா இருக்குன்றத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி உன் மனப்பிரச்சனையையும் உன் பணப்பிரச்சனையையும் போக்கும் விதமாகத்தான் அவசர செய்தி சொல்ல ஓடி வந்தேன். இப்போது உன்கிட்ட என்ன இருக்கோ, உனக்கு என்ன கிடைச்சிருக்கோ, உன் வாழ்க்கையில என்னவெல்லாம் உனக்கு அமைஞ்சிருக்கோ அதற்காக நன்றி சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக திருப்தியாக வாழ தயாராகு. இல்லாததையே நினைச்சு வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் கவலைப்படுவதும் வேண்டாமேன்னு சொல்லவே. எல்லாமே தானாக உன்னை நோக்கி வந்து சேர்ந்து நீயும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருக்க போறேன். உனக்கு தேவையான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். இப்போ உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லை. உன் மனசு முழுவதுமே எதிர்காலத்தை பற்றிய பயம்தான் பிரச்சனையாக உன்னை போட்டு கவலைப்படுத்திக்கிட்டு இருக்குன்றது எனக்கு புரியுது. முதல்ல நான் சொல்றத தெளிவா கேளு. உன் எதிர்காலம் நல்லா இருக்குன்ற உத்தரவாதத்தை இப்போதே நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமா நிம்மதியா அமைதியா ஒத்துமையா பொறுமையா பொறுப்பா பாதுகாப்பாக இருப்பதற்கான வழிகளை நான் செஞ்சு தர்றேன். உன்கிட்ட யாரெல்லாம் வம்பு செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உன்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களோ அவர்களே மனம் மாறி உன்னிடம் மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலையையும் நான் உருவாக்குவேன் என் செல்லமே. நீயும் உன் குடும்பமும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியா வாழ்வதற்கு ஏற்றாற் போல உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறேன். இனிமே நீ நல்ல பொருளாதாரத்தோட நல்ல வசதி வாய்ப்புகளோட சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றாற் போல உன்னுடைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைக்க போறேன். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையும் உயர்த்தி அமைச்சு உன் கர்ம வினைகளை காணாம போக செய்து எல்லாமே நல்லதாகவும் நன்மையாகவும் நடக்கும்படி நான் உனக்கு அருள் செய்யத்தான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ போற பாதையில ஏதாவது ஒரு தடை இருக்கு, அல்லது நீ ஏதாவது ஒன்று செய்யும் போது தடங்களா இருந்து பிரச்சனையா இருக்குன்னா அதை உடைச்சிட்டு அதை சரி செஞ்சுட்டு தான் போகணும்னு இல்லை. அதை தவிர்த்து விட்டும் தாண்டி போவதற்கு தயாராக இரு. அதாவது எறும்புகளோட பாதையில ஏதாவது ஒரு பெரிய பொருள் மறைச்சு நின்றுச்சு தடையா இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அது வளைஞ்சு நெளிஞ்சு போகும். நதி நீர் கூட ஓடிக்கிட்டே இருக்கும்போது அதன் பாதையில ஏதாவது குப்பையோ கூலமோ இலையோ ஏதாவது வந்தாலும் அதை தாண்டிக்கிட்டு அல்லது அதை விட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும். அதே போல பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரும்போது சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி அதை அனுசரித்து தாண்டி போய்கிட்டே இருக்கணுமே தவிர, ஐயோ தடங்கள் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு அங்கேயே சோர்ந்து போய் நின்று கலங்கக்கூடாது என் செல்லமே. உன் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற ஆசைகள் என்ன, உன்னுடைய லட்சியம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா பல சமயங்கள்ல நீயும் அதுக்காக உழைச்சாலும் கூட கஷ்டப்பட்டாலுமே கூட சில நேரங்கள்ல மாயையான தீய விஷயங்களின் பிடியில் போய் நீ மாட்டிக்கிற. எது மாயை, எது சரி, எது நல்லதுங்கிறத உனக்கு உணர்த்துவதற்காக தான் நான் ஓடி வந்தேன். இனிமே உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் இல்லாமல் இன்பம் ஒன்றை மட்டுமே பெற்றுக்கொண்டு எல்லா கெட்ட விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுக்கதான் ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ என்ன மனசுல நினைச்சுக்கிட்டு எப்போது தீபம் ஏற்றினாலும் அதில் ஒளியாக வருவது நான் தான். அந்த தீப ஒளியைப் போலவே உன் வாழ்க்கைக்கும் ஒளிகாட்டியாக வழிகாட்டியாக நான் இருப்பேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இப்போது தீர்வை கொடுக்க நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. உனக்கு பிடிக்காத விஷயத்தை நீ தேடி போகாத. அதே நேரத்துல உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் உன்னை விட்டு விலகி போனாலும் அதை நீ விட்டு விடாதே என் செல்லமே. நல்லவங்களுக்கு நல்லது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்குங்கிறது போல உனக்கான நல்லது உன்னிடம் வந்து சேர தாமதமாகுது. ஆனால் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வருவதையும் நல்ல வாழ்க்கை வாழ்வதையும் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. நீ நிச்சயமாக முன்னேறுவாய். உன் மனசுல எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்ததுன்னா அதை முதல்ல தூக்கி போடு. உன் கூட உனக்கு துணையா
இந்த வராகி அம்மா நானே இருக்கும்போது நீ தேவையில்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்காக வருத்தப்படவோ கலங்கவோ கூடாது என் செல்லமே. உன்னுடைய சில முயற்சிகள் கைகூடாம போயிருச்சுங்கிறதுக்காக முயற்சிகளையே செய்வதை நிறுத்திவிடக் கூடாது. எல்லாருமே முயற்சி செஞ்ச உடனே ஜெயிச்சிடுறாங்களா, அல்லது புழைக்க ஆரம்பிச்ச உடனே வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடுறாங்களா? உழைப்பும் முயற்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பலன்களை தரும். ஆனால் நிச்சயமாக பலன்களை தருங்கிறது தான் அங்க பெரிய விஷயம். நீயும் இப்போ தோத்து போனா என்ன, அதுல இருந்து அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு பெரிய குறிக்கோளை அடைவதில் மட்டும் உரிய ஆளாக இரு. இனி வரும் நாட்கள் என்பது உனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக இருக்கும். எப்பவுமே யாருகிட்டையும் கோபப்படாத. பொறுமையா பக்தியா நம்பிக்கையா காத்திருந்தீனா நீ கேட்ட எல்லாத்தையுமே நான் உனக்கு கொடுப்பேன். நீ என் பேச்சை கேட்கும் வரை நிச்சயம் நல்ல பிள்ளையாக மட்டுமே இருப்பாய். உன் வாழ்விலும் உனக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேர்வதற்கு நான் உனக்கு உதவியாய் இருப்பேன் என் செல்லமே. இந்த உலகத்துல மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதாவது அமிர்தமே கிடைச்சாலும் சரி, இதை விட இன்னொன்னு சிறப்பா ஏதாவது கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா தனக்கு கிடைச்சதெல்லாம் சாதாரணம், தனக்கு கிடைக்காத பெரிய விஷயம்தான் அற்புதம்னு எல்லார் மனசுக்குள்ளேயுமே ஒரு எண்ணம் இருக்கு. ஓ மனசுலையும் உனக்கு கிடைச்சதை அலட்சியமாக நினைக்காதே. உனக்கு கிடைத்ததெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்ட வரம் என்பதை நினைத்து கொண்டு நிம்மதியாக இரு. இருப்பதை வச்சு நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிச்சினா இனிமே உன்னிடம் வருவதும் மிக உயர்வாக சிறப்பானதாக அமைந்துவிடும் என் செல்லமே. மனிதனுக்கு தானாக வரும் பிரச்சனைகளை விட தாமாக தேடிக்கொள்ளும் பிரச்சனைகள் தான் அதிகம். ஏன்னா கொஞ்சம் நிம்மதியா இருந்தா கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உங்களுக்கே பிடிக்கிறது கிடையாது. நீங்களே போய் ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் மாட்டிக்கொள்பவர்களாக, வாயை விட்டு பிரச்சனையை இழுத்துக் கொள்பவர்களாக, பேசி பேசியே துன்பத்தை வரவழைத்துக் கொள்பவர்களாக தான் இருக்கீங்க. உன் விதியோ என்னவோ நீயும் அப்படிதான் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிற. முதல்ல இப்போது இருக்கிற சோதனைகளை போராடி போராடி கடந்து வரக்கூடியனே தேவையில்லாம எதையாவது சொல்லி எதையாவது செஞ்சு மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை உன் பக்கம் இழுத்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நல்லா அமைக்கிறதுக்கும் நீ நினைச்சதை நடத்தி தர்றதுக்குமாக நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நடக்க வேண்டியதை நல்லபடியா நான் முடிச்சு தரேன்னு உனக்கு சொல்லிட்டேன். அப்புறமும் ஏன் கவலைப்படுகிறாய்? உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பல பேர் வஞ்சகத்தை மனசுல வச்சுக்கிட்டு உன்னை பழி தீர்க்கணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னை கீழே தள்ளணும் கீழே சாய்க்கணும் நீ தோத்து போகணுன்றத மனசுல வச்சுக்கிட்டு வெளியில உன்கிட்ட பல்லை காட்டி சிரிச்சு பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனா நீ எல்லாரையும் முழுமையாக நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் தானே. மனசுங்கிறது வயிறு போலத்தான், அதுக்குள்ள எவ்வளவு திணிக்கிறோங்கிறது முக்கியமல்ல, வயிற்றுக்குள்ள அனுப்பின விஷயங்கள்ல எவ்வளவு ஜீரணமாகுதுங்கிறது தான் முக்கியம். அதே போலவும் மனசுலையும் எது சாதாரணமா எடுத்துக்குவியோ, எதை ஜீரணமாக்க முடியுமோ, எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதை மட்டுமே முடியும். கண்டவங்க சொன்னதையும் கண்டவர்கள் செயலையும் மனதிற்குள் தூக்கி வச்சு பாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்படாதே என் செல்லமே. எப்பவும் யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நான் யதார்த்தமா நானாகத்தான் இருப்பேன்ற முடிவுக்கு வா. ஏன்னா யதார்த்தமான இருந்தீனா நடிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா ஆளுக்கேத்தார் போல பேசணும் ஆளுக்கேற்றார் போல பழகணும்னு இருந்துச்சுன்னா, அப்படி நினைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி செய்யறதுக்கு பதிலாக நீ எப்போதும் உண்மையான ஆளாக நியாயமான ஆளாக நீயாகவே இருந்து விட்டால் நல்லதுதானே. உன்னை நேசிப்பவர்களுக்காக இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். ஆனா உன்னை வெறுப்பவர்களுக்காக நீ இந்த உலகத்தில் ஜெயிச்சு வாழ்ந்து காட்ட வேண்டும். எப்போதுமே நான் ஜெயிச்சிருவேன், நான் நல்ல வாழ்க்கையை வாழுவேன்ற அந்த நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழு. நீ ஆசையாக எதிர்பார்த்த எல்லாமே இப்போது உன்னை வந்து சேரும்.